இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்ஸ் ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹர் புக்கினுடைய லெசன் 12. லெசனோட பேரு हिंद महासागर में छोटा सा हिंदुस्तान. हिंद महासागर அப்படின்றது வந்து இந்தியன் ஓஷன், அதில் வந்து ஒரு சின்ன ஹிந்துஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரைட்டர் ஹிந்துஸ்தான்னு எந்த பிளேஸை சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். இந்த லெசனோடைய லேखक அதாவது ரைட்டர் ராம்தாரி சிங் தினகர்ஜி. ராம்தாரி சிங் தினகர்ஜி இதை வந்து ஒரு யாத்ர விருத்தாந்த், அதாவது ஒரு டிராவலாக் மாதிரி எழுதியிருக்காரு. டிராவலாக் அப்படின்னா தமிழில் வந்து ஒரு பயண கட்டுரைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போறாரு இல்லையா, அந்த இடத்த பற்றி எழுதுனதை வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா யாத்ரா விருத்தாந்த். யாத்ரா போறாங்க இல்லையா, யாத்ரா விருத்தாந்த். ராம்தாரி சிங் தினகர்ஜி எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் போறாரு. மொரீஷியஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மொரீஷியஸ். இது வந்து இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் ஒரு சின்ன ஐலாண்ட் தான் மொரீஷியஸ். ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இந்த மடகாஸ்கர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கிற மொரீஷியஸ் அப்படின்ற பிளேஸ். மொரீஷியஸோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இன்னும் நல்லா தெரியும் மொரீஷியஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லேखक மொரீஷியஸ் போகிறாரு. அந்த இடத்த பற்றி தான் அவர் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்கார். இதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ லெசனுக்கு போகலாம். यात्रा पर मैं दिल्ली से 15 जुलाई को बम्बई अदावद मुंबई से 16 जुलाई दैट इज 16 जुलाई को और नैरोबी से 17 जुलाई को मॉरिशस के लिए रवाना हुआ. இப்போ இந்த இடத்துல மே அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆத்தர் அவர் போகிற அந்த கட்டுரை தானே சொல்கிறார். அவர் போகிற அந்த பயணத்தை பற்றி சொல்கிறார், அந்த யாத்திரையை பற்றி சொல்கிறதுனால மே அவரே சொல்கிற மாதிரி இருக்கும் லெசனில். இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, யாத்ரா பர் மே டெல்லியில் இருந்து 15 ஜூலை கிளம்புறாரு. அதுக்கப்புறம் 15 ஜூலையிலேருந்து அங்கேருந்து பாம்பே போய் 16 சேர்றாரு மும்பை, அதாவது மும்பைன்னு சொல்லக்கூடியதான் பம்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 ஜூலை போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் 16 ஜூலையில் அதாவது 16 ஜூலைலேருந்து நைரோபி போகிறாரு. நைரோபின்றது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இல்லையா. ஸோ கென்யாவினுடைய கேபிட்டல் வந்து நைரோபி இல்லையா, அந்த இடத்துக்கு அங்கே போகிறார். நைரோபிக்கு போயிட்டு அங்கே இருந்து 17 ஜூலைக்கு மொரீஷியஸ்க்கு போகிறார். इधर से जाते समय நைரோபி கென்யா கி துனியா, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நைரோபின்றது கென்யாவுடைய கேபிட்டல். ஸோ அதனால தான் கென்யான்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இதர் சே ஜாத்தே சமை, அதாவது அங்கேருந்து போகும்போது நைரோபி கென்யா கி துனியாமே முझे एक रात और 2 दिन ठहरने का मौका मिल गया. ஸோ எப்படி போகிறாங்க அவங்க போகிற அந்த ஃப்ளைட்டில் நைரோபி கி துனியாமே. இப்போ அவங்க போகிற டேட் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 16க்கு மும்பை போகிறாங்க. 16லேருந்து நைரோபியில் போய் ரீச் ஆகிறாங்க. நைரோபியில் இருந்து 17 ஜூலைக்கு தான் மொரீஷியஸ் போகிறாங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன நடக்குதாங்கன்னா, முझे एक रात அதாவது ஒரு நைட்டும் 2 दिन 2 டே ஸ்டே பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. 16th போய் சேர்றாங்க. அப்போ அந்த 16th அந்த டே ஃபுல்லாக இருக்குது, அந்த 16th night, so 1 day 1 night, and then 17th day, so 2 days and 1 night. 17th nightக்கு வந்து அவங்க கிளம்புறாங்க, மொரீஷியஸ்க்கு போறாங்க. ठहरने का मौका मिल गया अथेव मन में यह लोभ जग गया कि मॉरिशस के भारतीयों और अफ्रीकियों से मिलने के पूर्व हमें अफ्रीका के शेरों से मुलाकात कर लेनी चाहिए. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 days and 1 night அப்படி இருக்கிற சான்ஸ்னால அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, அதேவ தேர்ஃபோர் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாரு. நமக்கு இப்போ வந்து இவ்வளோ டைம் கிடைக்குது. அவரோட மனசில் வந்து என்ன ஒரு லோப் அப்படின்னா வந்து ஒரு ஆக்சுவலாக அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கிரீட், பேராசை மாதிரி வரும். பட் இந்த இடத்துல நம்ம மீனிங் எப்படி எடுத்துக்கணும்னா இச்சா. ஸோ அவரோட விஷ் என்ன அப்படின்னா, மொரீஷியஸ் கே भारतीयों और अफ्रीकियों से मिलने के पूर्व, மொரீஷியஸ் போயிட்டு அங்கே இருக்கிற இந்தியன் பீப்புள் ஆஃப்ரிக்கன் பீப்புளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, मिलने के पूर्व अதாவது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி हमें अफ्रीका के शेरों से मुलाकात कर लेनी चाहिए. शेरों
லயன்ஸ் से मुलाकात कर लेनी चाहिए. லயன்ஸை போய் நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. जहाज அதாவது ஃப்ளைட் விமான் दूसरे दिन शाम को मिलने वाला था. இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து நாளைக்கு தான் போயிட்டு மொரீஷியஸ் சேரப்போகுது. अतएव हम जिस दिन नैरोबी पहुंचे उसी दिन नेशनल पार्क में घूमने को निकल गए. ஸோ நாளைக்கு தான் நம்ம போகணும் அப்படின்றதுனால என்னைக்கு போய் அவங்க நைரோபி ரீச் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் பார்க்குக்கு போகலாம். உசி தின் நேஷ்னல் பார்க்குமே घूमने நிக்கல் கயே, நேஷ்னல் பார்க்கில் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. நைரோபி கா நேஷ்னல் பார்க் சிடியாகர் நஹி ஹே. ஸோ இப்போ நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நைரோபியினுடைய நேஷ்னல் பார்க், எப்பவுமே நேஷ்னல் பார்க் அப்படின்றது வேற, சிடியாகர்ன்றது வேற. சிடியாகர் அப்படின்றது ஜூ மாதிரி அனிமல்ஸ் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு மக்கள் பார்க்கறதுக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஜெயில் மாதிரி வச்சு அதை அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நேஷ்னல் பார்க் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரல், அதோட ஹேபிட்டேட்டோட ரொம்ப நேச்சுரலாக ஃப்ரீயாக இருக்கும். பீப்புள் தான் அது போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நைரோபி கா நேஷ்னல் பார்க் சிடியாகர் நஹி ஹை. ஸோ இப்போ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நைரோபியில் இருக்கிற நேஷ்னல் பார்க் வந்து சிடியாகர் மாதிரி கிடையாது, இட் இஸ் நாட் அ ஜூ அப்படின்னு சொல்றாரு. ஷஹர் சே பாஹர் பஹுத் படா ஜங்கல் ஹே. ஸோ அந்த நேஷ்னல் பார்க் எப்படி இருக்குன்னா, சிட்டியில இருந்து கொஞ்சம் தூரத்துல ஷஹர் சே பாஹர் பஹுத் படா ஜங்கல், அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட். ஜிஸ்மே காஸ் அதிக் பேட் பஹுத் கம் ஹே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் நிறையா இருக்குது, மரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆத்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே மரத்தை கட் பண்ணிடுறோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஜங்கிளில் घास அதிக், கிராஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் பேடு பகுத் கம் ஹே, மரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரு. லேக்கின் ஜங்கிள் மே சர்வத்திர அச்சி சடக்கே பிச்சி ஹுயி ஹே. ஆனால் ஜங்கிளில் எல்லா இடத்துலையும் நல்ல சடக்கே ரோட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரோடு போடுறதுக்கே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், மரத்தெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்களே, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாரு. லேக்கின் ஜங்கிள் மே சர்வத்திர அச்சி சடக்கே பிச்சி ஹுயி ஹே और पर्यटकों को की गाड़ियाँ उन पर दौड़ती ही रहती है. அது மட்டும் இல்லாமல் பரியட்டக்கும் கி காடியா, அதாவது பரியட்டக்கும்னா டூரிஸ்ட்னுடைய வண்டி வந்து அந்த ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, அந்த ரோட்டில் டூரிஸ்ட் வண்டி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ டூரிஸ்ட் வரணும், அந்த ரோட்டில் போகணுன்றதுக்காக மரத்தெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாரு. हमारी गाड़ी को भी काफी देर तक दौड़ना पड़ा मगर सिन्ह कहीं भी दिखाई नहीं पड़े. எங்களோட காடியும், அதாவது ரைட்டர் போறாரு இல்லையா, ஸோ அந்த வண்டியும் வந்து காஃபி தேர் தக்கு தௌடப்பட ரொம்ப நேரத்துக்கு வந்து போயிட்டே இருந்தது. மகர் சின்ஹ் கஹிபி திகாயி நஹப்பட, ஆனால் எங்கேயுமே எங்களால் சிங்கத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. एक जगह सड़क पर 2 मोटरें खड़ी थी और उन पर तरह तरह के बंदर और लंगूर चढ़े हुई थी. ஸோ அவர் பார்த்த அந்த சீன் சொல்றாரு. ஏக் ஜஹக், ஒரு பக்கம் சடக்கு பர், ஒரு பக்கம் இருக்க ரோட்ல 2 மோட்டரே கடித்தி, 2 மோட்டார் வண்டி நின்றுட்டு இருந்தது. உன் பர் தரஹ தரஹ்கே பந்தர் அவர் லங்கூர் சடே ஹுயே தே. ஸோ அந்த வண்டி மேல பாத்தீங்கன்னா நிறைய மங்கீஸ், லங்கூரும் மங்கியோடைய ஒரு டைப் இல்லையா, ஸோ லங்கூர் மங்கி வந்து நிறைய நின்றுட்டு இருந்தது. पर्यटक लोग इन बंदरों को कभी कभी फल या बिस्कुट खाने को दे देते हैं. पर्यटक लोगना அந்த டூரிஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிக்கிற அந்த மங்கீஸ்க்கு கபி கபி ஃபல், ஸோ சம்டைம்ஸ் வந்து பழம் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து பிஸ்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க டூரிஸ்ட் இதை கொடுப்பாங்க அப்படின்றதுக்காகவே மங்கீஸ்லாம் வந்து அந்த மோட்டாரை வந்து ஃபுல்லாக சுற்றி நின்றுக்குது. அதேவ மோட்டாருக்கே ருக்தே ஹி பந்தர் உசே கேர் லேத்தே ஹே. இந்த மாதிரி டூரிஸ்ட் கொடுக்கறதுனால மோட்டார் வண்டி நிற்கும் போதே மங்கீஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மோட்டார் வண்டியை அப்படியே சரவுண்ட் பண்ணுது, கேர் லேத்தேன்னா அப்படி சுற்றி நின்றுக்குது அப்படின்னு சொல்றாரு. बड़ी धूरी तय करने के बाद या यूं कहिए कि 10-20 मील के भीतर हर सड़क छान लेने के बाद हम उस जगह जा पहुंचे जहां सिंह उस दिन आराम कर रहे थे. படி தூரி தை கர்னே கே பாத் அப்படின்னா ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம்
कहिए कि 10-20 मील के भीतर ஸோ எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா ஒரு 10 to 20 மைல்ஸ்குள்ளே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹர் சடக் சான் லேனே கே பாத். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரோட்லேயும் இங்கே சான் லேனே ஃபில்டரிங்னு அர்த்தம். இங்கே என்ன நம்ம மீன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அலசி பார்க்குறாங்க, எங்கேயாவது இருக்குமா, நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரோட்லேயும் எங்கேயாவது வந்து லைன் கண்ணில் படுமான்னு சொல்லி அவங்க அப்படி அலசி பார்க்குறாங்க. சான் லேனே கே பாத் हम उस जगह जा पहुंचे. நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறோம். ஜஹா சின்ஹ் உஸ் தின் ஆராம் கர் ரஹே தே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லயன் அன்னைக்கு ஆராம் கர் ரஹே தேனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. வஹா जो कुछ देखा वह जन्म भर कभी नहीं भूलेगा. நான் அந்த இடத்துல என்ன அன்னைக்கு பார்த்தனோ அதை வந்து நான் ஜென்மத்துக்கும், அதாவது என்னுடைய பர்த் ஃபுல்லுமே ஜென்ம பர் அப்படின்னா என்னுடைய இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கபி நஹி பூலேகா. கபி நஹி பூலேகா மீன்ஸ் நான் அதை மறக்கவே மாட்டேன், அப்படி ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பார்த்தாருன்னு பார்க்கலாம். कोई 7-8 सिंह लेटे या सोए हुए थे. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒரு 7 to 8 லயன்ஸ் வரைக்கும் லேட்டுனா அப்படியே லே டவுன் பண்ணி இருக்கு, அப்படி கால் விரிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கு, இல்லைனா தூங்கிட்டு இருக்கலாம். और उन्हें घेर कर 8-10 मोटरें खड़ी थी. ஆனால் அதை சுற்றி அங்கே இருக்கிற 7 to 8 லயன்ஸை சுற்றி 8 to 10 வண்டிகள் வந்து சுற்றி நிற்கிது. तुर्रा यह की सिन्हों को यह जानने की कोई इच्छा ही नहीं थी. ஸோ இதில் ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரணி அப்படின்னா ஒரு வேடிக்கை. ஸோ வந்து லைன் அங்கே படுத்துட்டு இருக்கு, அதை சுற்றி இத்தனை பேர் பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ வேடிக்கையான விஷயம் அங்கே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஹோங்கோ இஹ் ஜானேக்கி கோயி இச்சாஹி நஹிதி. நம்மளை சுற்றி இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கூட அந்த சிங்கத்துக்கு வரல. ஹமே தேக்னேக்கோ ஆனே வாலே லோகு கோன் ஹே. நம்மளை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் சுற்றி நிற்கிறாங்களே, அது யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கூட சின்ஹம் வந்து மனிதர்களை திரும்பி பார்க்கல, அது பாட்டுக்கு அதை படுத்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இங்கே வேடிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. मोटरों और शीशे चढ़ाकर उनके भीतर बैठे लोगों की और सिन्हों ने कभी भी दृष्टिपात नहीं किया. மோட்டரோ அவர் ஷீஷே. ஸோ மோட்டர்னா வண்டியில் உட்காந்துருக்காங்க. ஷீஷே சடாக்கர் அப்படின்னா கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா. भीतर बैठे लोगों की ओर अंद पीपल के पक्कमा टुवर्ड्स देम सिन्हों ने कभी भी दृष्टिपात नहीं किया. சிங்கம் அவங்கள திருஷ்டிபாத்னா சைட், அதாவது பார்வைன்னு சொல்றோம்ல, அவங்க பக்கம் அந்த பார்வையை கூட திருப்பி பார்க்கல, அதாவது அவங்கள திரும்பியே பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. மானோ ஹம் லோக் துச்சாதி துச்சஹோ. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா அவருக்கு எப்படி மீன் பண்றாருன்னா, இந்த மாதிரி நம்மளை மதிக்காமல் அது பாட்டுக்கு அதை படுத்துட்டு இருக்கிறது, நம்ம என்னவோ ஒரு துச்சனா ஒரு இன்சிக்னிஃபிகண்ட், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத துச்ச பொருள் சொல்லுவாங்கல்ல, இன்ஃபீரியரான ஒரு பொருள் மாதிரி சிங்கத்துக்கு தோணுது போல இருக்கு. அதனால நம்மளை திரும்பி கூட பார்க்கல. அவர் உன்கி நசர் மே ஆனே கே யோகிய பில்குல் நஹி ஹோ. நம்மளுக்கு வந்து சிங்கம் பார்க்குற அளவுக்கு நம்ம ஒர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சிங்கம் வந்து யாரையுமே கண்டுக்காம அதை படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. हम लोग वहाँ आधा घंटा ठहरे होगे. ஸோ நாங்கள் எல்லாரும், அதாவது ஆத்தர் கூட போயிருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆதா கண்டா ½ hour கிட்ட அங்கே ஸ்டே பண்ணுறாங்க அதே இடத்துல. इस बीच एक सिंह ने उठकर जम्हाई ली, दूसरे ने देह को थाना, मगर हमारी और किसी भी सिंह ने नजर नहीं उठाई. ஸோ நாங்கள் இருந்த அந்த ½ hour என்ன நடந்துச்சுன்னா, சிங்கம் எழுந்திருச்சு, ஜம்ஹாயினா யானிங் பண்ணுது, அப்படியே எழுந்தோடனே அப்படி கொட்டாவி விடுவோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ சிங்கம் எழுந்திரிச்சு அந்த கொட்டாவி மாதிரி யானிங் மாதிரி பண்ணுது. இன்னொரு சிங்கம் எந்திரிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உடம்ப வந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுது. தூசரேனே தேகுக்கோ தானா மகர். ஆனால் இதெல்லாம் பண்ணுதே தவிர ஹமாரி ஓர் கிசி பி சின்ஹே நசர் நஹி உட்டாயி. எங்க பக்கம் எந்த சிங்கமும் திரும்பி கூட எங்களை பார்க்கல. ஹம் லோக் பேட் பௌதே और கர்பாத் சே भी பத்தர் சம்ஜே கயே. ஸோ நம்மளை என்ன நினைக்குது அப்படின்னா, சிங்கம் பேடு பௌதே மரம் செடி, அதே மாதிரி கற்பாத்துனா வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் வளர்ந்துருக்க செடிகள்லாம் இருக்கு சொல்லுவாங்க, களை செடிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செடி, அதை விட சேபி, அதை விட பத்தர்னா அதை விட நம்மளாம் வேர்ஸான ஒரு கிரியேஷன் நினச்சதோ என்னவோ தெரியல, சிங்கம் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. इतने में कोई मील भर की दूरी में हिरणों का एक झुंड दिखाई पड़ा. झुंड அப்படின்னா வந்து ஹர்ட் ஆஃப் டீர்னு அர்த்தம். இந்த குரூப்பை வந்து ஜுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அவங்க ஹாஃப் அன் அவர் அங்கே நிற்கிறாங்க, அந்த லைன் எல்லாம் வந்து எழுந்திருக்குது, கொட்டாய் விடுது, அந்த மாதிரி நடக்குது இல்லையா. இத்தனேமே இவ்வளவு நடக்கும்போது கோயி மில் பர்கி தூரி கொஞ்சம் மைல் தூரத்தில் ஹிரணோ அதாவது மான்கள் ஹிரணோங்கா ஏக்கு ஜுண்டு திகாயி படா மான்களின் ஒரு கூட்டம் அங்கே இருக்கு. ஜின்கே பீச் ஏக்கு ஜிராஃப் பில்குல் பேவ்கூஃப் கி தரஃப் खड़ा था. அந்த ஹிரணோ கி ஜுண்டு அந்த மான் கூட்டத்துக்கு நடுவுல ஜின்கே பீச் ஏக்கு ஜிராஃப் ஒரே ஒரு ஜிராஃப் மட்டும் ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் என்ன பண்ணுது, ஒட்டகச்சிவிங்கி மட்டும் என்ன பண்ணுது, பில்குல் பேவ்கூஃப் கி தரஃப் கடாத்தா ஒரு முட்டாள் மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி மீன் பண்றாரு அப்படின்னா மான் வந்து சின்னதா இருக்கும், இந்த ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவில் இது நிற்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமா இருந்தது. ஸோ எப்பயுமே நம்மளோட கூட்டத்தோட இருப்போம்னா இவர் தனியா நிற்கும் போது ஒரு முட்டாள்தனமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஜின்கே பீச் एक जिराफ बिल्कुल बेवकूफ की तरफ खड़ा था. अब दो जवान सिंह उठे और दो और चल दिए. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு ஜவான் சின்ஹ ரெண்டு ஒரு யங்கான ரெண்டு லயன் வந்து எழுந்திருக்குது, ரெண்டும் ரெண்டு பக்கமா போகுது. दो और चल दिए. एक तो थोड़ा सा आगे बढ़कर एक जगह बैठ गया. ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்குது. லேக்கின் दूसरा घास के बीच चिपटा हुआ மோர்ச்சே பர் ஆகே பட்னே லகா. ஸோ ஒன்று வந்து போய் அப்படியே ஒரு இடத்துல வந்து அப்படியே அமைதியாக உட்காருது, இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னா காஸ்கே பீச் கிராஸுக்கு நடுவில் சிப்டா ஹுவா அப்படின்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மோர்ச்சேனா ஃப்ரண்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக மோர்ச்சே பர் அதாவது ஹண்ட் பண்ணுறதுக்காக ஆகே பட்னே லகா முன்னோடி காலை வைக்குது. ஸோ அது வந்து அது அந்த ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதோட கால்களை மெதுவாக வைக்குது, ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ हिरणों के झुंड ने ताड़ लिया कि उन पर सिंहों की नजर पड़ रही थी. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மான்கள் வந்து தாட் லியா அப்படின்னா கெஸ் பண்றது கண்டுபிடிச்சிருச்சு. என்ன கண்டுபிடிச்சிருச்சு, லயன் வந்து நம்மளை பார்க்குது அப்படின்றத இந்த மான் கூட்டம் கண்டுபிடிச்சிருச்சு. அதேவே சர்ணா பூல்கர் சௌக்கன்னே ஹோட்டே. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா சர்ணானா அந்த மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அந்த கிரேசிங் அதை பண்ணாம चौखने ரொம்ப अलर्ट आगे निकले. फिर ऐसा हुआ कि झुंड से छूटकर कुछ हिरन एक तरफ को भाग निकले. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் ஆன கொஞ்சம் மான்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஜுண்டுல இருந்து அந்த குரூப்ல இருந்து ஜூட்கர்னா செப்பரேட் ஆகி வெளியில ஓடுது. மகர் பாக்கி ஜஹான் கே தஹா டிட்கே கடே ரஹே. ஆனா மீதி இருக்கிற மான்கள் என்ன பண்ணுதுன்னா எந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சோ அதே இடத்துல அப்படியே ஸ்டில்லா टिटके खड़े थे ना और स्टिल्ला அப்படியே நின்னுட்டு இருந்தது, அது அசையவே இல்லை. बाकी हिरन टिटके हुए इसलिए खड़े थे कि सिंह उन्हें देख रहे थे और सहज प्रवृत्ति हिरणों को यह समझा रही थी कि खतरा किसी भी तरफ भागने में हो सकता है. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாக்கி ஹிரன் மீதி இருக்கிற ஹிரன் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஏன் நின்றுட்டு இருந்துச்சுன்னு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. பாக்கி ஹிரன் டிட்கே ஹுயே இஸ்லியே खड़े थे. ஸோ மீதி இருந்த மான்லாம் ஏன் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தது அப்படின்னா சின்ஹ உன்ஹே தேக் ரஹே தே. ஸோ சிங்கம் வந்து அதை பார்க்குதுன்னு தெரியும். और सहज प्रवृत्ति नेचुरल इंस्टिंक्ट என்ன அப்படின்னா हिरणों को यह समझा रही थी. हिरனுக்கு தெரியுது, நேச்சுரலாவே மான்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா கத்தரா அதாவது டேஞ்சர் எப்போ நடக்கும்னா கிசி பி தரஃப் பாக்னே மே ஹோ சக்தா ஹே. ஸோ நம்ம ஓடும்போது தான் வந்து அதுக்கு டேஞ்சர் நடக்கும், கூட்டத்தோடு நம்ம நின்றுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமயோஜித புத்தியாக அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. शिकार सिंह सूर्यास्त के बाद किया करते हैं और शिखर के झुंड का नहीं करते. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஷிகார் இந்த ஹண்ட் பண்ணுறது இல்லையா, அந்த சிங்கம் எப்போ பண்ணுன்னா சூர்யாஸ்த் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்பயுமே அது வந்து ஹண்ட் பண்ணும். அதே மாதிரி ஷிகார்கே ஜுண்டுக்கா நஹி கர்த்தே வேண்டது இங்கே லயனை குறிக்கிறாங்க. அந்த லயனானது ஜுண்டுக்கா குரூப்பில் இருக்கும்போது ஷிகார் பண்ணாது, ஹண்ட் பண்ணாது. बल्कि उस जानवर का करते हैं जो भागते हुए झुंड से பிச்சட் ஜாத்தா ஹே. ஸோ யார் ரேதர் எந்த ஜான்வரை வந்து அது ஷிகார் பண்ணும் அப்படின்னா அந்த ஜுண்டில் இருந்து அந்த குரூப்பில் இருந்து பாகத்தே ஹுயே ஜுண்டு சே பிச்சட் ஜாத்தா தான். ஸோ அதில் இருந்து லேகிங் பிஹைண்ட்
அந்த குரூப்பில் இருந்து எது பின்னோக்கி இருக்குதோ இல்லை எது வந்து ஓடுதோ அந்த ஒரு மானை தான் வந்து பிடிக்கும். இது வந்து நேச்சுரலான இன்ஸ்டிங்க்ட். இது வந்து மான்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. अब यह बात समझ में आई कि हिरन भागने को निरापद नहीं समझकर एक घोल में क्यों खड़े थे. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தருக்கு இந்த விஷயம் புரியுது. अब यह बात समझ में आई कि हिरन भागने को निरापद नहीं समझकर, ஸோ ஓடுறத வந்து சேஃப் அப்படின்னு நினைக்கல. ஏக்கு கோல்ன்றது இந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டை என்ன மீன் பண்ண, அந்த ஜுண்டை மீன் பண்ணாங்க, அந்த குரூப்பை மீன் பண்ணுறாங்க. ஏக்கு கோலுமே கியோं கிடைத்து, ஏன் அந்த குரூப்லேயே அது நின்றுட்டு இருக்குதுன்றது இப்போ தான் ஆத்தருக்கு புரியுது. मुझे ऐसा महसूस हो रहा था कि मेरा रक्तचाप बढ़ रहा था. ஸோ இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா அவரோட பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்ணார். अथेव मैंने तय कर लिया कि अब घर लौटना चाहिए. ஸோ அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்புகிற டைம் வந்துருச்சு அப்படின்றத மீன் பண்ணிட்டார். இங்கே கர் அப்படின்றத அவங்க தங்குற இடத்த மீன் பண்ணுறாங்க. नैरोबी से मॉरिशियस तक हम BOAC के जहाज में उठे. நைரோபியிலேருந்து மொரீஷியஸ் போகிறாங்க. அந்த மொரீஷியஸ் போகிற அந்த ஃப்ளைட்டோட பேர் வந்து BOAC. அந்த ஃப்ளைட்டில் அவங்க போகிறாங்க. जहाज नैरोबी से 4 बजे शाम को उठा और 5 घंटों की निरंतर उड़ान के बाद जब वह मॉरिशियस पहुंचा तब वहां रात के लगभग 10 बज रहे थे. जहाज नैरोबी से 4 बजे, ஸோ ஈவினிங் 4 o'clock வந்து ஃப்ளைட் கிளம்புது. और 5 घंटों के निरंतर उड़ान, ஸோ 5 hours வந்து கண்டினியூஸாக ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜப் வஹு மொரீஷியஸ் பகுஞ்சா, அதுக்கப்புறம் வந்து எப்போ அது மொரீஷியஸ் ரீச் ஆகுதோ அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப் வஹா ராத் கே லக்பக் 10 बज रहे थे. அப்போ வந்து அங்கே நைட் 10 o'clock ஆயிடுச்சு. ராத் थी अंधेरा था பானி பரஸ் ரஹா தா. ஸோ அவங்க போய் ரீச் ஆன அந்த டைம் வந்து நைட் டைமும் ரொம்ப டார்க்காக இருந்தது. அது கூட ரெய்னிங்காகவும் இருந்தது. பானி பரஸ் ரஹா தா, இட் வாஸ் ரெய்னிங் ஆல்சோ. மகர் தப் பி ஹமாரே ஸ்வாகத் மே பஹுத் லோக் खड़े थे. அந்த சமயத்தில் கூட நைட் டைமில் ஈவன் இட் இஸ் ரெய்னிங், அந்த டைமில் கூட இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. हवाई अट्ठे के स्वागत का समा देखकर यह भाव जगे बिना नहीं रहा कि हम जहां आए हैं वहां छोटे पैमाने पर भारत ही है. हवाई अड्डे ना அந்த ஃப்ளைட் அந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த மொரீஷியஸோட ஏர்போர்ட்டை சொல்றாரு. ஹவாயி அட்டே கே ஸ்வாகத் கா சமா தேக்கர். ஸோ இவங்களை வெல்கம் பண்ண வந்த அந்த பீப்புள், அந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போது யஹ் பாவ் ஜகே பினா நஹி ரஹா. ஸோ இந்த ஒரு எண்ணம் வராமல் இருக்காது. என்னன்னா ஹம் ஜஹா ஆயே ஹே, நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ வஹு சோட்டே பைமானி பர் பாரத் ஹி ஹே. அது வந்து ஒரு சின்ன அளவில், ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பார்க்கும்போது இது ஒரு இந்தியா தான் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறாரு. ஏன்னா இந்தியன் பீப்புள் தான் எல்லாருமே வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்மளுக்கு சொல்கிறாரு. मॉरिशस द्वीप भूमध्य रेखा से कोई 20 डिग्री दक्षिण और देशांतर रेखा 60 के बिल्कुल पास. मॉरिशस द्वीप அதாவது மொரீஷியஸ் ஐலாண்டு பூமத்திய, இங்கே வந்து ஈக்குவேட்டார் வரணும். ஸோ ஈக்குவேட்டார் தான் இங்கே பை மிஸ்டேக் ஏ வந்திருக்கு. ஸோ ஈக்குவேட்டார் பூமத்திய ரேகா, அதாவது ஈக்குவேட்டார் இருக்குல்ல, நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஈக்குவேட்டார் அதில் இருந்து कोई 20 डिग्री, அந்த ஈக்குவேட்டாரில் இருந்து 20 டிகிரி சவுத்தில் 20 டிகிரி தக்கின் और தேசாந்தர் அப்படின்னா லாங்கிடியூடு ஸ்கேல் இருக்கும். லாங்கிடியூடு ஒரு அளவு இருக்கு இல்லையா. தேசாந்தர் ரேகா 60, அதாவது 60 அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. किंतु उससे பச்சிம் கி ஓர் பசா ஹுவா ஹே, ஆனால் அது வந்து வெஸ்ட் சைடில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மொரீஷியஸ் கி லம்பாயி, ஸோ அந்த பிளேஸினுடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 मील और चौड़ाई कोई 30 मील है. ஸோ அதனுடைய அளவு, ஏரியாவோட அளவு இப்போ சொல்கிறாங்க. மொரீஷியஸ் கி லம்பாயி, அதனுடைய லென்த் வந்து 29, அதாவது 29 மைல். और चौड़ाई, அதோடைய வைடு எவ்வளோ இருக்குன்னா 30 மைல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. वैसे पूरे मॉरिशस द्वीप का रकबा
720 वर्ग मील आंका जाता है. ஸோ இப்படி பார்க்கும்போது லென்த் அண்ட் வைட் இதெல்லாம் விட்டெல்லாம் காட்டுறாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது மொரீஷியஸ் த்வீப் அந்த ஐலாண்டினுடைய ரக்பா ஏரியா 720 ஸ்கொயர் மைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கா ஜாத்தா ஹைனா எஸ்டிமேட் பண்ணுறாங்க, இவ்வளோ அளவு இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. யஹ் த்வீப் ஹிந்த் மகாசாகர் கா மோத்தி ஹை. ஸோ இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனோட ஒரு பேர்ல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு முத்து மாதிரி தெரியும். பாரத் சமுத்திர கா சப்சே கூப்சூரத் சித்தாரா ஹை. நம்மளுடைய ஓஷனுடைய ரொம்ப அழகான ஒரு ஸ்டார் மாதிரி இந்த ஐலாண்டை சொல்கிறாங்க. மொரீஷியஸ் வஹ் தேஷ் ஹை जिसका कोई भी हिस्सा समुद्र से 15 मील से ज़्यादा दूर नहीं है. மொரீஷியஸ் அப்படின்றது அந்த கண்ட்ரி அது எப்படி இருக்கும் அப்படின்னா சமுத்திர சே 15 மீல், ஓஷன்லேருந்து 15 மைல்ஸ் தூரத்துல இல்லை, ஸோ அதுக்கு கிட்டேயே தான் இருக்கு. மொரீஷியஸ் வஹ் தேஷ் है जहाँ की जनसंख्या के 67%, அதாவது 67% लोग भारतीय खानदान के हैं. ஸோ இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 67% ஆஃப் பாப்புலேஷன் நம்மளுடைய கான்தான் அப்படின்னா நம்மளுடைய வம்சாவழின்னு சொல்லுவோம் இல்லையா, பாரதிய கான்தான் கே ஹை. ததா ஜஹா 53% லோக ஹிந்து ஹை, அதாவது 53% ஆஃப் பீப்புள் வந்து ஹிந்து மொரீஷியஸில். மொரீஷியஸ் வஹ் தேஷ் ஹை ஜிஸ்கி ராஜதானி पोर्ट लुई की गलियों के नाम कलकत्ता, मद्रास, हैदराबाद और बम्बई है तथा जिसके एक पूरे मोहल्ले का नाम काशी है. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா நிறைய ஹிந்து மக்கள் இருக்கிறதுனால ஜிஸ்கி ராஜதானி மொரீஷியஸோடைய கேபிட்டல் போர்ட் லூயிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, போர்ட் லூயிக்கு கலியோ அந்த ஸ்ட்ரீட்ஸில் கூட நிறைய என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, ஸ்ட்ரீட்டினுடைய பேர் கல்கத்தான்னு இருக்குது, மத்ராஸ் இருக்குது. அதாவது நம்ம ஹிந்துஸ்தானில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குன்னு மீன் பண்ணுறாரு. கல்கத்தா, மத்ராஸ், ஹைதராபாத் और बम्बई है तथा जिसके एक पूरे मोहल्ले ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட்டினுடைய பேர் காஷி அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. மொரீஷியஸ் वह देश है जहां बनारस भी है, गोकुल भी है और பிரம்மாஸ்தான் भी. ஸோ மொரீஷியஸில் பார்த்தீங்கன்னா பனாரஸ் இருக்கு, கோகுல் இருக்கு, அதே மாதிரி பிரம்மஸ்தானும் இருக்கு. மொரீஷியஸ் वह देश है जहां माध्यमिक स्कूलों को कॉलेज कहने का रिवाज है. மொரீஷியஸ்ன்ற அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மாத்தியமிக் ஸ்கூல், செகண்டரி ஸ்கூலை காலேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரெடிஷனும் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாருன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் நம்மளுடைய கண்ட்ரியில் எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்குன்னு मीन भंडार. चूंकि मॉरिशस के हिंदुओं में से अधिकांश बिहार और उत्तर प्रदेश के लोग हैं, इसलिए हिंदी का मॉरिशस में व्यापक प्रचार है. सो चूंकि ना सिंस मॉरिशஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்துவோ பீகார் और उत्तर प्रदेश पीपल தான் அங்க நிறைய இருக்காங்க. அதனால मॉरिशस में हिंदी का मॉरिशस में व्यापक प्रचार, सो हिंदी தான் அங்க वाइडली स्पोकन लैंग्वेज இருக்குன்னு சொல்றாரு. मॉरिशस की राजभाषा अंग्रेजी किंतु संस्कृति की भाषा फ्रेंच है. सो मॉरिशसனுடைய ராஜபாஷா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ மொரீஷியஸ்னுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், किंतु संस्कृति की भाषा अதாவது कल्चरल लैंग्वेज வந்து फ्रेंच. मगर जनता वहाँ क्रेयोल बोलती है, ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து क्रेयोल அப்படின்ற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. क्रेयोल का फ्रेंच से वही संबंध है. ஸோ क्रेयोल எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டட் டு ஃப்ரெஞ்சாக இருக்கும். जो संबंध भोजपुरी का हिंदी से है. ஸோ எப்படி ஹிந்திக்கும் போஜ்பூரிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஞ்சும் அந்த क्रेयोल लैंग्वेஜும் இருக்கும். ஸோ ரிலேட்டடாக இருக்கும்னு மீன் பண்ணுறாரு. और क्रेयोल के बाद मॉरिशस की दूसरी जनभाषा भोजपुरी को ही मानना पड़ेगा. ஸோ பீப்புள் வந்து क्रेयोल லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு அப்புறம் நிறைய பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஜ்பூரி. मॉरिशस की दूसरी जनभाषा அதாவது பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து போஜ்பூரி. प्रायः सभी भारतीय भोजपुरी बोलते अथवा उसे समझ लेते थे. ஸோ என்ன மீன் பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே भोजपुरी சொல்லவும் செய்கிறாங்க, அதே மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. यहाँ तक कि भारतीयों के पड़ोस में रहने वाले चीनी भी भोजपुरी बखूबी बोल लेते हैं. यहाँ तक कि ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாரத்துக்கு படோஸ் நெய்பரா இருக்கக்கூடிய சைனா பீப்புளும் போஜ்பூரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு. किंतु मॉरिशस की भोजपुरी शाहाबाद या सारन की भोजपुरी नहीं है. ஆனா மொரீஷியஸ்ல பேசக்கூடிய இந்த போஜ்பூரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷாஹாபாத் அப்படின்ற பிளேஸ்ல பேசக்கூடிய போஜ்பூரி மாதிரியோ இல்ல சாரன்ற பிளேஸ்ல பேசக்கூடிய அந்த போஜ்பூரி மாதிரி கிளியரா இருக்காது. உஸ்மே பிரெஞ்சு கே இத்தனை சங்ஞாபது குஸ் கயே ஹே. ஸோ அந்த அவங்க பேசக்கூடிய அந்த போஜ்பூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸும் சங்ஞாபத் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் நவுன் வேர்ட்ஸும் நிறைய கலந்துருக்குன்னு சொல்கிறான். கி ஆப்கோ பார் பார் சப்தோं के अर्थ पूछने पड़ेगा. ஸோ அவங்க பேசக்கூடிய போஜ்பூரி நீ போஜ்பூரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ரிசன் பண்ணும்போது அவங்க நிறைய அதில் வந்து ஃப்ரெஞ்சை கலக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார் பார் சப்தோं के अर्थ पूछने पड़ेगा, திரும்ப திரும்ப நமக்கு மீனிங் கேட்குற மாதிரி இருக்கும் அவங்க பேசக்கூடிய அந்த போஜ்பூரின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேராகிராஃபில் லாங்குவேஜ் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், கல்ச்சுரல் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு, அங்கே இருக்கிற பீப்புள் பேசக்கூடியது வந்து க்ரையோல் அப்படின்ற லாங்குவேஜ். ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து இங்கே போஜ்பூரி தெரியுன்றதுனால அவங்க எப்படி பேசுவாங்கன்னா போஜ்பூரியை ஃப்ரெஞ்சோட மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. मॉरिशस में ऊख की खेती और उसके व्यवसाय को जो सफलता मिली है भारतीयों के कारण मिली है. मॉरिशस में ऊख की खेती, ऊख ना शुगर कैन फार्मिंग பண்றாங்க. और उसके व्यवसाय அந்த பிஸ்னஸ் சுகர் கேன் ஃபார்மிங் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களே மொரீஷியஸ்ன்ற பிளேஸில் கொஞ்சோ சஃபல்தா மிலி ஹே, அவங்களுக்கு அதில் என்ன சக்ஸஸ் கிடைக்குதோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியோं के कारण मिली है, நம்மளுடைய மக்கள் அங்கே இருக்காங்களே அந்த ரீசனால தான் இந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. மொரீஷியஸ் கி அஸ்லி தாக்கத் பாரதிய லோகி ஹே, அந்த பிளேஸினுடைய ரியல் ஸ்ட்ரென்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவர் சொல்கிறாரு. सारा मॉरिशस कृषि प्रधान द्वीप है क्योंकि चीनी वहां का प्रमुख अथवा एकमात्र उद्योग है. सारा मॉरिशस कृषि प्रधान द्वीप है. ஸோ மொரீஷியஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஐலாண்ட் தான். ஸோ அவங்களுடைய வருமானம் ஃபுல்லுமே வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருந்தது. क्योंकि चीनी वहां का प्रमुख अथवा एकमात्र उद्योग है. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மெயினான, அதே மாதிரி ஒன்லி இண்டஸ்ட்ரி ஏகமாத்திர உத்தியோக் ஒன்லி இண்டஸ்ட்ரியும் சுகர் கேன் வச்சு அந்த ஃபார்மிங் பண்ணி சுகர் இது பண்ணுறது தான். किंतु भारतीय वंश के लोग यदि इस द्वीप में नहीं गए होते तो ऊख की खेती असंभव हो जाती है. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய நம்மளுடைய மக்கள் தான் இந்த ஃபார்மிங்கில் இருக்காங்க, இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால் பாரதிய வன்ஷ் இந்தியன் ஆரிஜின் பீப்புள் ஒருவேளை இந்த ஐலாண்டுக்குள்ளே போகாமல் இருந்திருந்தாங்கன்னா, எதி இஸ் டாப்புனாலும் ஐலாண்ட் தான் அர்த்தம், எதி இஸ் டாப்புமே நஹி கயே ஹோத்தே. ஸோ ஒருவேளை இந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா ऊख की खेती असंभव हो जाती है. இந்த சுகர் கேன் ஃபார்மிங் அப்படின்றது இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு சொல்றாரு. और चीनी के कारखाने बढ़ते ही नहीं, அதே மாதிரி இந்த சுகர் ஃபேக்டரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காது. இப்போ இருக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம உள்ள போலனா இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. भारत में बैठे बैठे हम यह नहीं समझ पाते कि भारतीय संस्कृति कितनी प्राणवती और चिरायु है. ஸோ நம்ம கண்ட்ரிலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ தெரியல அப்படின்னு மீன் பண்ணுறாரு. பாரத் மே பைட்டே பைட்டே ஹம் யஹி நஹி சமஜ் பாத்தே, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய சன்ஸ்கிருதி கித்னி பிரான்வதி, நம்மளுடைய கல்ச்சர் வந்து எவ்வளோ ஒரு வைப்ரண்டான ஒரு விஷயம், அதாவது ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம், और चिरायु ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேயே இருந்துக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. किंतु मॉरिशस जाकर हम अपनी संस्कृति की प्राणवथा का ज्ञान आसानी से प्राप्त कर लेते हैं. ஆனா மொரீஷியஸ் போன உடனே அங்க போகும்போது ஆத்தர் என்ன சொல்றாரு, अपनी संस्कृति की प्राणवथा, நம்மளுடைய கல்ச்சரோட அந்த வைப்ரன்ஸ் வந்து அதனுடைய நாலேஜ் எனக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு மொரீஷியஸ் போயிட்டுன்னு சொல்றாரு. मालिकों की इच्छा तो यही थी कि भारतीय लोग भी क्रिस्तान हो जाए, किंतु भारतीयों ने अत्याचार तो सहे लेकिन प्रलोभनों को ठुकरा दिया. மாலிகோं की இச்சா, அதாவது அங்கே இருக்கிற ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய லோக் பி கிறிஸ்தான் ஹோ ஜாயே, நம்மளுடைய இந்தியன் பீப்புள் கூட கிறிஸ்டியன்ஸாக மாறிடணும் அப்படின்றது அங்கே இருக்கிற ஓனர்ஸினுடைய ஆசை.
किंतु आना भारतीयों ने अत्याचार तो सही आना நம்ம இந்தியன் பீப்புள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அத்தியாச்சாரம் அந்த டார்ச்சர்ஸ் அட்ராசிட்டிஸ் அந்த கொடுமைகள்னு சொல்லுவாங்களே அதை கூட என்டியூர் பண்ணிப்பாங்க சகிச்சுப்பாங்க ஆனா பிரலோபனோ கோ டுக்ரா தியே பிரலோபனம்னா ஆசைப்படுத்துறது அவங்கள வந்து நீங்க நிறைய ஆசை காட்டி தூண்டணும் அப்படின்னா அவங்க வந்து டுக்ராதி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு ஆசை பேச்சுக்கும் அவங்க மயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு वे अपने धर्म पर ठड़े रहे और जिस द्वीप में भगवान ने उन्हें बेच दिया था उस द्वीप को उन्होंने छोटा सा हिंदुस्तान बना डाला இங்க இருக்கிற அந்த ஹிந்துஸ்தான் பீப்புள் अपने धर्म पर ठड़े रहे அவங்களுடைய தர்மத்துல அவங்களோட ரிலீஜியன்ல ரொம்பவும் ठड़े रहे மீன்ஸ் ரொம்பவும் பிடிவாதமா ரொம்பவும் உறுதியா இருக்கிறாங்க और जिस द्वीप में भगवान ने उन्हें बेच दिया था அதே மாதிரி எந்த ஐலாண்டுக்கு பகவான் அவங்களை சென்ட் பண்ணாரோ அவங்களை அனுப்புனாரோ उस द्वीप को அந்த ஐலாண்டை उन्हें छोटा सा हिंदुस्तान बना डाला அவங்க ஒரு சின்ன ஹிந்துஸ்தானாவே பண்ணிட்டாங்க यह ऐसी सफलता की बात है जिस पर सभी भारतीयों को गर्व होना चाहिए सो இந்த சக்சஸ் பார்க்கும்போது இந்த சக்சஸ் எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா जिस पर सभी भारतीयों को गर्व होना चाहिए எல்லா மக்களுக்குமே இந்த விஷயத்துல நமக்கு என்ன இருக்கணும் ஒரு கர்வம் இருக்கணும் ஒரு ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிற கோயில் பார்த்தீங்களா அங்க இருக்கிற கோயிலை வந்து நம்மளுக்கு போட்டோல காட்டியிருக்காங்க मॉरिशस के प्रत्येक प्रमुख ग्राम में शिवालय होते हैं மொரீஷியஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிரமுக கிராமம் ஒரு மேஜரான முக்கியமா இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு சிவாலய் ஒரு சிவனோட டெம்பிள் இருக்கும்னு சொல்லியிருக்காரு मॉरिशस के प्रत्येक प्रमुख ग्राम में हिंदू तुलसीकृत रामायण रामचरितमानस का पाठ करते हैं अथवा ढोलक और झांझ पर उसका गायन करते हैं மொரீஷியஸ் के प्रत्येक प्रमुख ग्राम மொரீஷியஸ்ல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான கிராமத்திலையும் ஹிந்து துளசி கிருத் அதாவது துளசிதாஸ் எழுதின அந்த ராமாயணம் அதனுடைய பேர் வந்து ராமச்சரித்த மானஸ் ராமாயணம் அவர் ராமாயணம் எழுதியிருக்காரு அதனுடைய பேர் வந்து ராமச்சரித்த மானஸ் அந்த ராமாயணத்தை பாட் கர்த்தே ஹை ரிசைட் பண்றாங்க சொல்றாங்க அந்த ராமாயணத்தை எல்லாரும் சொல்றாங்க அத்தவா அண்ட் அது கூட என்ன பண்றாங்கன்னா ढोलकனா ட்ரம்ஸ் மாதிரி அவர் ஜாஞ்ச் அப்படின்னா சிம்பல்னு சொல்றாங்க சிம்பல் அப்படின்னா ஜால்ரான்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சின் தட்டுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதை வச்சு गायन करते हैं அதை வச்சு பாடவும் செய்றாங்க मॉरिशस के मंदिरों और शिवालयों को मैंने अत्यंत स्वच्छ और सुरभ्य पाया ஸோ இங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னா மொரீஷியஸினுடைய கோயில்கள் அதுவும் அதே மாதிரி சிவன் கோயில் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா மைனே அவர் என்ன அதில் நோட்டீஸ் பண்ணார்னா அத்தியந்த ஸ்வெச்ச ரொம்ப கிளீனாகவும் அதே மாதிரி சுரபிய பாயா சுரபியா ரொம்ப பிக்சரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க பிக்சரிஸ்க்குன்னா ஃபுல்லாக அழகாக நிறைய இமேஜஸ்னால ரொம்ப पिक्चराइजेशनोட இருந்தது அப்படின்னு சொல்றாரு कितना अच्छा हो यदि हम भारत में भी अपना मंदिरों और तीर्थ स्थानों को उतना ही स्वच्छ और सुरभ्य बनाना आरंभ कर दे ஸோ அதை பார்த்த உடனே ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி நம்மளும் நம்மளோட இந்தியாவும் இதே மாதிரி சுத்தமா அதே மாதிரி சுரபிய வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்றாரு यदि हम भारत में भी अपने मंदिरों और तीर्थ स्थानों पिलग्रिम प्लेसेस கோயில் குளங்கள்லாம் இருக்கு இல்லையா உத்தனா ஹி ஸ்வச்ச அவர் சுரபிய பனானா இவ்வளவு கிளீனாகவும் அதே மாதிரி இவ்வளவும் ஒரு பிக்சரைசேஷனோட வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பனானா ஆரம்ப கரையிடம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்றாரு जितने स्वच्छवे मॉरिशस में दिखाई देते हैं இவ்வளோ எப்படி மொரீஷியஸ்ல எவ்வளோ சுத்தமா தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு நம்மளும் சுத்தமா வச்சிருக்க ஆரம்பிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு भारत के पर्व त्योहार मॉरिशस में भी प्रचलित है நம்ம कंट्रीல இருக்கிற மாதிரியான पर्व त्योहार फेस्टिवल्स मॉरिशसல ரொம்ப பாப்புலரா இருக்கு किंतु वर्ष का सर्वश्रेष्ठ धार्मिक पर्व शिवरात्रि है ஆனா வருஷத்தினுடைய ரொம்பவும் சர்வசிரேஷ்ட ரொம்பவும் பெஸ்டான ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி मॉरिशस के मध्य में एक झील है झीलना ஒரு லேக் இருக்கு मॉरिशस के நடுவுல ஒரு லேக் இருக்கு जिसका संबंध हिंदुओं ने परियों से बिठा दिया है सो அந்த லேக் வந்து ஃபேரிஸ் அப்படின்னா தேவதைகளாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹிந்து வந்து ஒரு பிலீஃப் வச்சிருக்காங்க बिठा दिया है और उस झील का नाम अब परी तालाब हो गया है அதனால அந்த झील அந்த லேக்கினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரி தாலாப் ஃபேரிஸினுடைய தாலாப் அப்படின்னு சொல்றாங்க
परी तालाब केवल तीर्थ ही नहीं दृश्य से भी पिकनिक का स्थान है. ஸோ அந்த பரி தாலாப் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. கேவல் தீர்த்த ஹி நஹி, தீர்த்தனா தீர்த்தம், ரொம்ப பியூரான ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும் இல்லாம திருஷ்ய சேபி பிக்னிக் கா ஸ்தான் ஹே. ஸோ பார்க்கறதுக்கு கூட அதோட பிக்சர் கூட சீனரி கூட எப்படி இருக்குன்னா ஒரு பிக்னிக் போற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. किंतु वहां पिकनिक पर जाने वाले लोग अपने साथ मांस मछली नहीं ले जाते. ஆனாலும் அங்க கூடிய ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பரி தாலாப்னு சொன்னதுனால அங்க போகக்கூடிய மக்கள் பிக்னிக்கா அங்க போனா கூட அங்க போகக்கூடிய மக்கள் வந்து மான்ஸ், அதாவது மீட், மச்சிலி, ஃபிஷ், மீன், அந்த மாதிரி இந்த மாமிசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நான்வெஜ் ஃபுட் எதுவுமே அவங்க கொண்டு போறது இல்லை. ந अपवित्रता का वहां कोई व्यापार करते हैं. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பியூரான விஷயம் நம்ம நினைக்கிறது எதுவுமே அந்த இடத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. शिवरात्रि के समय सारे मॉरिशस के हिंदू श्वेत वस्त्र धारण करके गंधों पर कांवर लिए जुलूस बांधकर परी तालाब पर आते हैं और परी तालाब का जल भरकर अपने अपने घाव के शिवालय को लौटे जाते हैं तथा शिवजी को जल चढ़ाकर अपने घरों में प्रवेश करते हैं. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும்னு பாருங்க. சிவராத்திரி கே சமய் சாரே மொரிஷியஸ் கே ஹிந்து, அந்த மொரிஷியஸ்ல இருக்கிற ஹிந்து மக்கள் ஸ்வேத் வஸ்திர தாரன் கர்க்கே, அதாவது ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. கந்தோ பர், கந்தோனா ஷோல்டர்ஸ், பர் காவர் லியே, காவர் அப்படின்னா காவர் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் 2 பக்கம் டை பண்ணி இந்த மாதிரி அவங்க ஷோல்டர்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர அந்த தண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து காவர். காவர் லியே ஜுலூஸ் பாந்துக்கர், ஜுலூஸ் பாந்துக்கர் அப்படின்னா ப்ரொசஷன் அர்த்தம், அதாவது ஊர்வலமாக எல்லாருமே மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பரி தாலாப் பர் ஆத்தே ஹே, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வருவாங்க. और परी तालाब का जल भरकर अपने अपने गाँव के शिवालय के लौट जाते हैं. அந்த தாலாப்ல இருந்து அந்த பாண்ட்ல இருந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி போவாங்க. அந்த அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சிவாலய், அவங்களோட கோயிலுக்கு போறாங்க. தத்தா शिवजी को जल चढ़ाकर अपने घरों में प्रवेश करते हैं. வேற என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி எடுத்து வந்து அந்த சிவன் இருக்கார்ல, அந்த கோயில் இருக்கிற சிவனுக்கு ஜல் சடாக்கர் அப்படின்னா அந்த அதுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, சாமிக்கு அந்த தண்ணியை ஆஃபர் பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க போறாங்க. ये सारे कृत्य वे बड़े ही भक्ति भावना और पवित्रता से करते हैं. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய இந்த மக்கள் எப்படின்னா ரொம்ப பக்தியோட பண்றாங்க, அதே மாதிரி ரொம்பவும் பவித்ரதா से करते हैं, ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு பியூரான ஒரு மனசோட பண்றாங்க. सभी वयस्क लोग उस दिन उजली धोती, उजली कमीज और उजली गांधी टोपी पहनती है. எல்லா வயசக் லோக் அப்படின்னா எல்லா வயசுல இருக்கிற மக்களும் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு உஜ்லி தோத்தி, ரொம்ப வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. உஜ்லி கமீஸ் ஷர்ட், அதே மாதிரி உஜ்லி காந்தி டோப்பி, காந்தி போடுவார்ல அந்த மாதிரியான ஒரு தொப்பியும் போட்டுக்கிறாங்க. हाँ, बच्चे हाफ पैंट पहन सकते हैं, குழந்தைங்க வந்து हाफ पैंट மாதிரி போட்டுக்குவாங்க, அதாவது ட்ரவுசர்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க. लेकिन गांधी टोपी उस दिन उन्हें भी पहननी पड़ती है. ஸோ हाफ ட்ரவுசர்ஸ் போட்டா கூட சின்ன பசங்களா இருந்தா கூட அந்த காந்தி टोपीயை எல்லாருமே போடுவாங்கன்னு சொல்றாரு. गांधी टोपी उस दिन उन्हें भी पहननी पड़ती है. परी तालाब पर लगने वाला यह मेला मॉरिशस के प्रमुख आकर्षणों में से एक है. परी तालाब्ல நடக்கக்கூடிய இந்த மேலா, இந்த ஒரு செலிப்ரேஷன் ஆனது மொரிஷியஸ்ல இருக்கிற ஒரு பிரமுக் ஆகர்ஷணமே சேக்க, அங்க இருக்கிற இவ்வளோ அட்ராக்ஷன்ஸ்ல அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயம் சொல்றாரு. और उसे देखने को अन्य धर्मों के लोग भी काफी संख्या में आते हैं. அதை பார்க்கறதுக்கு வேற ரிலீஜியன் பீப்புள் கூட நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் கூட அங்க வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ சில்ட்ரன், இந்த யாத்ரா விருத்தாந்த் நமக்கு எழுதினவர் ராம்தாரி சிங் தினகர்ஜி. இந்த லெசன்ல நம்ம நிறைய அந்த மொரிஷியஸ் பத்தின நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நீங்களும் யாத்ரா போகும்போது அந்த விஷயங்கள் பற்றி எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மற்றவங்க படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நாள் எடுத்து படிக்கும்போது கூட உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தெரியும். இப்போ லேखक से परिचय பார்த்துடலாம். आपने जो रोचक यात्रा वृत्तांत पढ़ा है, ஸோ நீங்கள் என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவலாக் படித்தோம் இல்லையா, उसे हिंदी के प्रसिद्ध लेखक रामधारी सिंह दिनकर जी ने लिखा है. ஸோ அதை எழுதினவர் வந்து ஹிந்தி லிட்ரேச்சரினுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் ராம்தாரி சிங் தினகர்.
தினகர் की रचनाओं की विशेषताएं ஸோ அவருடைய கிரியேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் और பாரத் की संस्कृति ஸோ அவருடைய எழுதுனது எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்மளோட கண்ட்ரி சம்மந்தப்பட்ட நம்மளோட கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. उनकी रचनाओं में वीरता उत्साह और देश प्रेम का भाव अधिक है. அவருடைய கிரியேஷன்ஸ்ல எல்லாமே வீரதா பிரேவ்னஸ் இருக்கும், உற்சாக क्यूरियासिटी देश प्रेम पैट्रियोटिज्म इन फीलिंग्स நிறையா இருக்கும். स्वतंत्रता मिलने के बाद भी भारत का गौरव गान उनकी रचनाओं का विषय बना है. आफ्टर इंडिपेंडेंस கூட நம்மளுடைய கண்ட்ரியினுடைய கௌரவ் கான் நம்ம கண்ட்ரியை பற்றின ஒரு ப்ரைடான பாடல்கள் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. उन्होंने आप जैसे बच्चों के लिए भी पुस्तकों लिखी है. அவர் உங்களை மாதிரியான குழந்தைங்களுக்கு கூட நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்ச் கா மஸா, பட்கூ கி சூச் அவர் சூரஜ் கா வியாஹ் ஆதி. ஸோ இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்ஸினுடைய பேர். சில்ட்ரன் இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அன்னோன் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி அதை தனியாக வந்து அந்த வொக்காபுலரி என்ரிச்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.